கற்ற காசுல கற்றவை கற்றப்ப நிற்க அடுத்து தர அதுக்கு என்ன அர்த்தம் அதையும் சொல்லுங்க. அதை வந்து நம்ம கற்றுக் கொடுத்த ஆசிரியரை வந்து நம்ம மறந்துக்கூடாது. அப்படி அதுக்கு சம்மந்தம் இல்லையா? இரு கற்க கஷ்டரை கற்பவை கற்றப்பி நிற்க அதற்கு தக வந்து கற்றுக் கொடுத்த மறக்கக்கூடாது. இது ஒரு நல்லா கற்றுக் கொடுத்துருக்காங்க. மறந்துடாத இப்போ விளக்கத்தை. Hello guys, welcome back. Day 3 of this trip. இங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரில. காலையில் சன்ரைஸ் பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் வெற்றிகரமாக படுத்தோம். ஆனால் விடிஞ்சு எந்திரிக்கும் போது மணி வந்து 9:30. அப்புறம் எங்கிட்டு போய் சன்ரைஸ் பார்க்குறதுன்னு தெரில. மேபி சன்ரைஸ் டைமிங்லாம் கொஞ்சம் மாற்றி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இது நான் ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட்டாக வச்சுருக்கேன். ஓகே, இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து ரூம் வெக்கேட் பண்ணிட்டு கன்னியாகுமரியோட எல்லைக்கு போய் திருவள்ளுவர் ஸ்டாச்சு, விவேகானந்தர் ராக்கெல்லாம் பார்த்து ஒரு ஃபெரி ரைடில் போயிட்டு அந்த கிளாஸ் பிரிட்ஜில் வந்துட்டு நடக்க போகிறோம். பயங்கர வெயிலாக இருக்குது இன்றைக்கி. அங்கே எவ்வளோ வெயிலாக இருக்குன்னு சொல்லிட்டு தெரில. ஜென்ரலாகவே அங்கே பயங்கர வெயிலாக இருக்கும். நிறையா தண்ணியெலாம் எடுத்துக்கோங்க, கொடையெல்லாம் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் இதெல்லாம் ஃபுல் ப்ரிப்பேர்டாக போய்கிட்டு இருக்கோம். கொடை இருக்குது, கேப் இருக்குது, தண்ணி இருக்குது, ஆல் செட். சன்ஸ்க்ரீன்லாம் வேறு போட்டிருக்கோம். வேணாம், இதை அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நேராக போகிறோம். அங்கேருந்து திரும்பி கண்டினியூ பண்ணுறோம். A few moments later. நண்பர்களே, பல பிரச்சனைகள் இருக்குது. நாங்கள் vlog எடுக்கிறதுல யார் கண்ணு பிடிச்சோ தெரியல. இதுக்கும் நாங்கள் வீடியோ போஸ்ட் கூட பண்ணல. அதுக்கு முன்னாடி ஒன்று தான் நடக்குது. காலையில் எழுந்திரிச்சோம், நம்ம ஃபோனில் இருக்கிற ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிடுச்சு. இத்தனை நேரமாக ரெக்கார்டு பண்ணிட்டு வீடியோவில் ஆடியோ எடுத்து பார்த்தா ஆடியோ வந்துட்டு ரெக்கார்டே ஆகலை. வெறும் ஊமை படமும் vlog எடுத்துட்டு இருக்கோம். அதனால எப்படி ஆடியோ வரப்போகுதுன்னு தெரியல. முடிச்சாலும் கொடுக்குறோம். இப்போ இந்த கேலண்டர்னு ஒன்று வந்து அதை பற்றி காட்டலாம் தான் என்ன போட்டிருக்கு. டைரக்ஷன் ஆஃப் சன்ரைஸ், என்னென்ன டேட்டில் எந்தெந்த ஆங்கிளில் சன்ரைஸ் இருக்கும் அப்படின்றத வந்து இங்கேருந்து பார்த்து கற்றுக்கலாம்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. அதனால அன்னைக்கே வந்து இவ்வளோ ப்ரிசைஸாக வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுருக்காங்களா? இன்னைக்கு தான் பார்த்தில்ல, இது இப்போ தான். ஸோ இந்த ப்ரிசிஷன் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னைக்கு நாங்கள் சன்ரைஸ் பார்க்க வரல. அதனால எங்களுக்கு எப்போ எந்த டைரக்ஷனில் செட் ஆச்சுன்னு ரைஸ் ஆச்சுன்னு கரெக்டாக தான் இருக்கும் நம்புறோம். அதாவது இதை பார்த்தேன் அப்படின்னா ஜூலையில் வந்து ஜூலை வந்து இந்த பக்கம் சன்ரைஸ் போட்டுருக்காங்க. ஜனவரியில் அப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு டேட் கொடுத்தாங்க. அப்போ ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருந்திருப்போம். மணிக்கணக்காக மணி எல்லாத்தையும் உட்காந்துருப்போம். எந்த பக்கம் இன்னைக்கு டேட் என்ன 10ஆம் தேதி ஏப்ரல் ஒரு இந்த பக்கம் சன்ரைஸ் ஆகுறான்னு சொல்லிட்டு அங்கே பார்க்க. ஏன் உலகத்தோட சுத்துற ஸ்பீடையும் சன்னோட பொசிஷனையும் வச்சு கண்டுபிடிக்கிறது டெக்னாலஜி இருக்கே. பண்ண மாட்டாங்க. அப்புறம் இதை மெயின்டைன் பண்றதுக்கு கொஞ்சம் காசு கொடுக்குறாங்க. சும்மா வச்சுட்டு என்ன பண்றது? அவனை வந்து உட்கார வச்சிருப்பாங்க. சூரியன் எந்த பக்கம் வச்சுக்கு நீ வந்து விடிய உட்காந்துரு அப்படின்னு அவன் வந்துருவான். 4 மணிக்கு கட்டிட்டு வந்துருவான். அவ்வளவுதான். அவன் வந்து எந்த டைரக்ஷன்ல ஆகுதோ அந்த டைரக்ஷன்ல போயிடுவான். கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவ்வளோங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து வரலாங்க. ஆனால் டைம் இல்லை, நான் கிளம்புறேன். நம்ம பையனுக்கு அவ்வளோதான் அறிவு. ஃபைனலி நம்ம வந்துட்டு இந்த கிளாஸ் வந்துட்டோம். அனௌன்ஸ்மெண்ட் கேட்டீங்களா? ஏன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து நம்ம ஆளுங்க வந்து கண்ணாடி ஸ்ட்ராங்கா கட்டியிருக்காங்கன்னு பலம் பார்த்துருப்பாங்க. அங்கங்க ஏறி அதனாலதான் பயங்கர எக்ஸைட்டர் பெருசா சின்ன குழந்தைங்களாம் வந்தாங்கன்னா கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க நினைக்கிறேன். பட் பெருசாங்க பெரியவங்களுக்குலாம் கீழே பார்த்து நடந்தீங்கன்னா கொஞ்சம் பட் ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கிடைக்கும்.
ஆமா அனௌன்ஸ்மெண்ட் தான் கொஞ்சம் ஃபன்னா இருக்கு. இல்ல அவங்க அனௌன்ஸ் பண்றது கரெக்ட் தான். இல்லன்னா வையேன் நம்ம பசங்க வந்து பூந்து விளையாடுறாங்க. அந்த உதி இந்த உதி ஓகே गाइस சரி ஃபைனலா நம்ம வந்துட்டு விவேகானந்தர் மண்டபத்துல இருந்து வந்தாச்சு. எங்க வந்திருக்கோம்? சூப்பர். ஒரு 3 நாளா வந்து பிளான் பண்ணி அங்க போறோம் இங்க போறோம்னு சொல்லி ஃபைனலா ஒரு இடத்துக்கு வந்து இது பண்ணிருக்கோம். அதுதான் இந்த திருவள்ளுவர் ஸ்டாச்சு. இந்த பிளானை ஸ்டார்ட் பண்ணும்போது இங்க போறோம் அப்படின்றது மட்டும் தான் பிளான்ல இருந்துச்சு. வேற எல்லாமே வந்துட்டு அடிஷனலா ஆட் பண்ண. ஐயோ அப்கோர்ஸ் கல்யாணத்துக்கு போகணுன்றதான் ஃபர்ஸ்ட் பிளானு. அதுக்கப்புறம் ட்ரிப்பா எங்க போகணும்னு யோசிக்கும் போது தான் இங்க போகலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு அப்படியே பிளான் பண்ணி வந்தோம். ஃபைனலா எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம் கைஸ். ஃபைனலிங்க அந்த பாறைகள்லாம் சூப்பரா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த நம்மளோட கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப் பிக்சர்லாம் வந்துட்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி போட்டோ ஆமாடா எடுத்துருக்கேன் நினைக்கிறேன். கண்டுபிடிச்சேன். சரி ஃபைனலி கைஸ் திருவள்ளுவர் ஸ்டாச்சு வந்துட்டோம். என்ஜாய் பண்ண போறோம். இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா பயங்கர ரஷ். இன்னைக்கு நிக்கவே முடியல. எங்கேயுமே எல்லா பக்கமே வந்துட்டு மக்கள் அப்படி அலைமோதிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வெயில் வந்து பயங்கரமா இருக்குதா இல்லையா எங்களுக்கு தெரியல. ஸ்டார்டிங்ல வெயில் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. இல்ல வெயில் இல்ல இந்த டைம் வெயில் இல்ல. அடுத்த வாட்டி வெயில். சம்மர் சீசன் வந்தோம்னா கொளுத்தி எடுத்துரும். ஓகே கைஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேஃபாக வந்தாச்சு. ஸ்டாச்சு. ஸோ இந்த திருவள்ளுவர் ஸ்டாச்சு பற்றி சொல்லணும்னா இது கிட்டத்தட்ட 133 feet இருக்கு. இதில் வந்துட்டு நம்ம 133 அதிகாரங்கள் இருக்கு இல்லையா, அதை சிம்பலைஸ் பண்ணுற மாதிரி திருவள்ளுவர் ஸ்டாச்சு வந்து 133 feet இருக்கு. நம்ம வந்துட்டு இங்கே திருக்குறள் குவிஸ் ஆட போகிறோம். ஆனாலுமே 5 திருக்குறள் சொல்ல போறாங்க. சொல்லாதவங்கலாம் இப்போ எப்படி அடி வாங்க. நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுவேன். என் பொருள் யார் யாரெல்லாம் கேட்பேன். பொருள் கால்பது அடிக்கும். அப்புறம் அடுத்து சொல்லுவேன். தெரியாது. கற்க கசட கற்றவை கற்றப்ப நிற்க அதற்கு தட. அதுக்கு என்ன அர்த்தம் அதையும் சொல்லுங்க. அதை வந்து நம்ம கற்றுக் கொடுத்த ஆசிரியரை வந்து நம்ம அரங்கபுராவே என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அப்படியா? கற்க கசட கற்பவை கற்றப்ப நிற்க அதற்கு தக வந்து கற்றுக் கொடுத்த ஆசிரியரை மறக்க கூடாது. இது ஒரு நல்லா கத்து கொடுத்துருக்காங்க. மறந்துடாத வந்து நீ நல்லா இருக்கும் சொல்றா. அப்பதான் வந்து நீ வந்தா சொல்லலாம். அதுவும் நான் சொல்லிடுறேன். மனசாட்சி இல்லாம பண்ணாது தானே நம்ம பிளான். நீ வந்து தப்பா சொல்லுடா, அப்போ அது நான் வந்து கரெக்ட் பண்ற மாதிரி நான் சொல்லுவேன் அப்படின்னு அப்ப சொன்னாதான் வந்து மக்களுக்கு நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு என் பேரை எழுத பரவாயில்ல. ஓகே தான், பிரச்சனை இல்லை. அப்படியே நான் போறேன். மக்கள் முடிவு பண்ணிட்டோம் யாரு வந்து ஏமாத்துறாங்க, யாரு வந்து ஸ்கிரிப்ட் பண்றாங்க. மக்களுக்கு தெரியும் ஸ்கிரிப்ட் எது அப்படின்னு வந்து கண்டிப்பா மக்களுக்கே தெரியும். ஓகே, திருக்குறள் சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச திருக்குறள் ஒண்ணு சொல்லுங்க. நானாவது ஆமாமா இவர் 2 சொல்லிட்டாரு. சோமர் சொல்லு. முதல்ல எழுதுலாம் ஆதி பகவான் முதல்ல அர்த்தத்தை சொல்லுங்க. சரி பொருள் தான். பொருள் சொல்லுங்க. அதுக்கு பொருள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல வந்து பொருள் அப்படின்னு சொல்லுங்க. நாங்க பொருள் அப்படின்னு சொன்னா இவரு சொல்ல தெரியல. பொருள் எக்ஸாம்பிளோட சொல்லுங்க. பொருள் வந்து நம்மளோட ChatGPT நல்லா சொல்லுவாரு. அப்படியா? ஓகே, நாங்க ஒரு திருக்குறள் சொல்றோம். நான் இப்ப திருக்குறள் சொல்றேன். நீங்களும் இங்க வந்து 2 பொருள். ஆமா,
இங்க திருவள்ளுவர் மண்டபத்துக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பா 2 குறளாவது நீங்க சொல்லணும். சொல்லிட்டு போகிறத ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து வீட்டுல இருந்து வரும்போதே படிச்சுட்டு வந்துடுவோம். கிட்டத்தட்ட 7 வார்த்தை தான். அதை நமக்கு ஞாபகம். அதாவது பொதுமன என்று அழைக்கப்படும் திருக்குறளை அனைவரும் தேடி பாதுகாக்க வேண்டும் என்பது இங்க அவரே ரொம்ப அடியில் முடிச்சிட்டாரு. இங்க ஏன்டா 20 வருஷம் இப்படி கிடையாது. எபிசோடு கண்டென்ட் சொல்றது அதுதான் கண்டென்ட் தோணிடு. கண்டென்ட் கிரியேட்டர் என்பார் நல்லா இருக்கும். ஆரம்பிக்கவே இல்லை. சரி, ஓகே.